சோனி, ஒரு ஜப்பானிய பன்னாட்டு கூட்டு நிறுவனம், அதன் கிரிப்டகரன்சி பரிமாற்றத்தை ஏஸ் ப்ளோக்ஸ் எனும் பெயரில் தொடங்க தயாராகி வருகிறது. அம்பர் ஜப்பான் கையகப்படுத்தலின் தொடர்ச்சியாக வேல்பெயின் இன் தாய் நிறுவனம் ஆகஸ்ட் 2023 இல் ஒரு புதிய பயன்பாட்டை வெளியிடுவதுடன் பயனர் இடைமுகத் திரையை மறுவடிவமைக்கவும் திட்டமிட்டுள்ளது. மேலும் கிரிப்டகரன்சிஸ் மற்றும் செயல்பாடுகளை ஆதரிக்க தனது வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் சோனி பல்வேறு வணிகங்களுடன் இணைந்து புதிய மதிப்பு உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. கிரிப்டகரன்சி இடத்தில் முழுமையான முயற்சியாக முன்பு முதலீடுகள் மற்றும் கையகப்படுத்துதல்கள் செய்த பின்னர் சிங்கப்பூர் WEB3 தொழில்நுட்ப மாபெரும் தொடக்க ஆய்வகங்களில் $3.5 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சோட்டா வாடானபே, திட்டம் தோராயமாக 18 மாதங்கள் வேலைகளில் இருப்பதாகவும் தற்போது செயல்படுத்தல் கட்டத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஏஸ் ப்ளோக்ஸ் கிரிப்டகரன்சி வர்த்தக சேவைகளை மீண்டும் துவக்கி விரைவில் ஒரு மேம்பட்ட அனுபவத்தை வழங்கும் முயற்சியில் அதன் முந்தைய பதிப்பை மேம்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.